الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد يقول الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم توفني مسلما وألحقني بالصالحين அளவற்ற அருளாளனும் நிகரையற்ற அன்புடையனுமாகிய எல்லா வல்லோர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சர்வலோக புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சலாம் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபா தோழர்கள் தபீங்கள் தபீங்கள் முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் முதற்கன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து நடக்குமாறும் அவனால் ஏவப்பட்டவைகளை எடுத்தும் விலக்கப்பட்டவைகளை தவிர்த்தும் தக்வா செய்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் ஞாபகமூட்டி வைக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தினத்திலே நாம் மரணத்தின் சிந்தனை எத்துணை அவசியம் என நாங்கள் பார்க்கலாம் என எண்ணுகிறோம். உண்மையில் ஒரு மனிதன் உலகத்திலே பிறந்து பல கட்டங்களை அடைந்து அவன் மரணத்தினூடாக இவ்வுலகத்தை விட்டு பிரியாவளி பெறுவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், கண்டுகொண்டிருக்கிறோம். உண்மையில் உலகத்திலே உள்ள அனைத்து ஜீவராசிகளும் குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் மௌத்தை அனுபவித்தே தீர வேண்டும். இது இறைவனுடைய நியதி. இந்த மௌத்துக்கு எதிராக இந்த மௌத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி உலகத்திலே கிடையாது. அது அரசனாக இருக்கலாம், பெரும் படித்தவனாக இருக்கலாம், பெரும் பலசாலியாக இருக்கலாம், பெரும் பணம் படைத்தவனாக இருக்கலாம். யாரும் விதிவிலக்கல்ல.
நபிமார்கள் கூட விதிவிலக்கல்ல, மலாயிகமார்கள் கூட விதிவிலக்கல்ல. உலகத்தில் உள்ள அனைவர்களும் இந்த மரணத்தை அனுபவித்தே தீர வேண்டும். இதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்குண்டான ஆயுதங்களோ முன்னேற்பாடுகளோ எதுவுமே செய்ய முடியாது. இதற்கு முன்னால் நாம் நல்ல அமல்களை செய்து இதுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்குண்டான ஒரு அழகிய சுவர்க்கத்தை தயார்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். அல்லது ஹலகல் மௌத வல் ஹயாத், நாங்கள் வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கிறோம். லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் சிறந்த அமல் செய்யக்கூடியவர் என்பதை நாங்கள் பரீட்சிப்பதற்காக, இதை நாங்கள் உங்களிலிருந்து தெரிந்திருப்பதற்காக வேண்டி மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறோம் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன் அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமுல் லஸ்ஸாத், இன்பங்களை சுகங்களை எங்களுடைய சந்தோஷங்களை எல்லாம் முறியடித்து ஆகிரத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த மௌத்தை நீங்கள் அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள் என அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரிகளே, ஒரு நாள் நான் விழித்ததிலிருந்து நான் உறங்கும் வரையில் எத்துணை தடவைகள் ஞாபகம் செய்து கொண்டிருக்கிறேன், மௌத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். மௌத் என்பது உண்மை, இதற்கு எந்த விதமான விதிவிலக்கும் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை, எந்த யாருக்குமோ நேரகாலம் குறிப்பிடப்படவில்லை, யாருக்குமே எந்த வாரமோ நேரமோ எதுவுமே குறிப்பிடப்படாத ஒரு மறைவான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய வாழ்விலே என்னுடைய தலையிலே நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இது எப்பொழுதும் நிகழும், எப்பொழுது நிகழ்ந்தாலும் நான் தயாராக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு வாழக்கூடியவன் தான் உண்மையான மூமின் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்தார்கள். சகோதரிகளே, மௌத்தை கண்டு பயப்படுவதல்ல. ரசூல் சொன்னார்கள், இறுதி காலம் வரும், பஹன் என்ற ஒரு நோய் வரும். வமா பஹன் யா ரசூலல்லாஹ், ஹுப்புத் துன்யா ஹுப்புல் மால், இந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை உருவாகும் மக்களுக்கு. எப்படி ஆகிலும், எங்காகிலும், எக்கோணத்தில் ஆகிலும் பணம் பணம் பணத்தை சம்பாதிக்க வேண்டும். வகராஹியத்துல் மௌத், அடுத்த சைடு இந்த மௌத்தை வெறுப்பான் மனிதன். மரணிக்க தயாராக இருக்க மாட்டான், மரணத்துக்கு முன்னால் தயாரிப்பை செய்ய மாட்டான். நான் மரணிக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்காது. ஒவ்வொரு நாளும் அவன் மரணத்தை சிந்திக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான். பணம் பணம் என்ற அந்த நோய், அந்த விஷக்கரும் கிருமி இவனுள் ஆட்கொண்டு இவனை அழித்துக் கொண்டிருக்கும். மௌத்தை வெறுத்துக் கொண்டிருப்பான், மௌத்துக்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்க மாட்டான் என்பதை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, இந்த மரணம் எங்களுக்கு நிகழும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இதில் சந்தேகம் ஏற்படுவதாக இருந்தால் அவருடைய ஈமானில் சந்தேகம் இருக்கும் என்பது அடையாளமாக இருக்கிறது. ஏன் உலகத்தில் யாரை விட்டு வைக்கல, ஃபிரௌன், ஹாமான், பெரும் பெரும் ஆட்சியாளர்கள், பெரும் பணக்காரர்கள், பணம் படைத்தவர்கள், பலம் படைத்தவர்கள் எல்லோரும் மாண்டு மடிந்து விட்டார்கள். அன்பானவர்களே, இதை ஈமான் உள்ளவர்கள் தான், ஈமான் இல்லாத மாற்று மதத்தவர்கள் தான் மரணம் உண்மை என்பதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அமெரிக்காவில உலகத்திலே எங்கெங்கெல்லாம் பெரும் பெரும் பல்கலைக்கழகங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று மனிதனை பாதுகாக்க வேண்டும், மனிதனை உடலை பாதுகாக்க வேண்டும், மனிதனை உடலுக்குண்டான அந்த நோய் சிகிச்சை செய்ய வேண்டும் என்று டாக்டர் பட்டம் எடுத்து வருகிறான். அந்த மரண வெட்ட தரவாய் வரும் பொழுது அவன் கைவிரிச்சிருவான். பெரிய ஹாஸ்பிட்டல், விஐபி ரூம், விஐபி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது பெரிய பணக்காரர் கடைசி தருணம் செய்ய முடியாது, கைவிரிக்கிறான். இந்த மனிதனை இவருடைய நோயை பரிசீலித்து இதற்குண்டான சிகிச்சை செய்ய வேண்டும் பல முயற்சிகளை செய்து பல லட்சங்களை செலவு செய்து நாடு கடந்து படித்து விட்டு வந்த அறிஞர்கள் எல்லாம் கடைசி நேரம் கைவிரிச்சிருக்காங்க. யாராலும் ஒன்றும் செய்ய இயலாது. அன்பானவர்களே, இந்த மரணத்தை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும், ஆனால் மரணத்தை வேண்டக்கூடாது. மரணத்தை வேண்டதல்ல. பார்க்க மனிதன் தற்கொலை செய்கிறான், அவன் அழித்துக் கொள்கிறான். தற்கொலை ஹராம், நரகத்தை விட்டு செல்லக்கூடிய விஷயம். சகோதரர்களே, ரசூல் சொன்னார்கள், எங்களுக்கு பாதிப்பு வருவதா, எங்களுக்கு கஷ்டம் வருவதா, அல்லாஹும்ம அஹீனி இன் கான ஹயாத் கைரன், யா அல்லாஹ் நான் வாழ்வது எனக்கு சிறந்தது என்றால் வாழவே.
அல்லாஹும்ம அமித்னி இன் கானல் மௌத் கைரன் லி, நான் மௌத்தாகுவது எனக்கு சிறந்ததாக இருக்கும் என்றால் என்னை மௌத்தாக்கி. யா அல்லாஹ் என்னை மௌத்தாக்கி என்று கேட்கக்கூடாது, என்னை மௌத்தாக்கி யா அல்லாஹ் என்று கேட்கக்கூடாது. அதே நேரம் தான் தற்கொலை செய்து கொள்ளவும் கூடாது. சகோதரர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வாசித்தார்கள், யா லைத்தனி மித்து கப்ல ஹாதா, இதுக்கு முன்னால் நான் மரணித்திருந்தால் நல்லா இருக்குமே. ரெண்டு காரணங்களுக்காக ஒன்று செஞ்சாங்க. ஒன்று, அவருடைய வயிற்றிலே சுமந்திருக்கக்கூடிய அந்த பிள்ளை இது தப்பாக உருவான பிள்ளை என்று சமூகம் அசிங்கமாக பேசுகிறார்கள், இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், இந்த உண்மையாகவே இறைவனால் தரப்பட்ட இந்த நபியுடைய சுமையை இவர்கள் கண்டு என்னூடாக இவர்கள் வழிவிட்டு விடக்கூடாது என்ற காரணத்துக்காக வேண்டியும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாரிடத்திலே துவா செய்தார்கள். இதுக்கு முன்னால் நான் மரணித்திருந்தால் எவ்வளவு அழகா இருந்திருக்குமே, நல்லா இருந்திருக்குமே என்று துவா செய்தார்கள். அன்பானவர்களே, இப்படி நாங்கள் மௌத்தை எதிர்நோக்கி என்னை மௌத்தாக்கு என்று நாங்கள் துவா செய்யக்கூடாது. அடுத்தது, மௌத்தாகும் பொழுது ஹுஸ்னுல் லன், அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைத்தவர்களாக மரணிக்க வேண்டும். இந்த விஷயம் மௌத்தானவர்கள் தான் கேட்கணும். ஆனா மௌத்தா இருக்கிற நாங்கள் நல்லெண்ணம் வச்சிருக்கோம். சகோதரர்களே, ஹுஸ்னுல் லன், நல்லெண்ணம் வைத்திருக்க வேண்டும். எப்படி அனுசரணத்தில் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாலிபர் மரண சம்பவத்தில் இருந்து கொண்டிருக்கிறார், சக்கராத்து நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். கைஃப தஜிது, வாலிபரே மௌத்தை நீ எப்படி சம்பவித்திருக்கிறாய், இந்த நிலை உனக்கு எப்படி இருக்கிறது, உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்ற விஷயத்தை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபரிடத்தில் வினவுகிறார்கள். ஃபகால் அர்ஜுல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ஆதரவு முழுமையாக வைக்கிறேன். வ அகாஃபு துனூபி, நான் என்னுடைய பாவத்தின் மீது பயந்து கொண்டிருக்கிறேன். அந்த வாலிபர் சொல்கிறார், அர்ஜுல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீது நான் முழுமையாக ஆதரவு வைக்கிறேன், நல்லெண்ணம் கொள்கிறேன். வ அகாஃபு துனூபி, என்னுடைய பாவத்தின் மீது எனக்கு பயம் இருந்து கொண்டிருக்கிறது. ஃபகால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா யஜ்தமிஆன் ஃபீ கல்பி அபீதின் முஃமின், ஒரு மூமினுடைய உள்ளத்திலே இந்த ரெண்டு ஒன்று சேராது. மிஸ்லி ஹாதல் மௌத்தின், இந்த ரெண்டு விஷயம் ஒன்று சேராது. இல்லா அஅதாஹு அல்லாஹு தஆலா மா யர்ஜூ, அவர் ஆதரவு வைத்தது அல்லாஹ் கொடுத்தே தவிர, வ அம்மனஹு மா யஹாஃபு, அவர் இதை விட்டு பயந்தாரோ அதை விட்டும் அச்சம் தீர்க்கப்பட்டவனாக, அதிலிருந்து விமர்சனம் கொடுக்கப்பட்டவனாக ஆக்கிய தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அந்த இரண்டு விஷயங்களை ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னார்கள். அன்பாதவர்களே, நாம் இன்னைக்கு மரணிக்கிற பயம் என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த நிமிஷம் யோசிப்போமே, நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? என்னுடைய கபருக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? ஹுஸ்னுல் லன் வேணும், நல்லெண்ணம் எங்களுக்கு வேணும், அல்லாஹ் வேணும். சகோதரர்களே, யோசிக்கிறோம், 6 அடி நிலத்துல கொண்டு போயிட்டு எங்களை வைக்க போறாங்க, வச்சு ஒரு 2 பலகையை வச்சோ இல்லைன்னு கோவில் துண்டை வச்சோ மேலால மூடிட்டு வந்துருவாங்க. இந்த நாட்டில் அடிக்கிற வெயிலுக்கு எப்படி இருக்கும்? பயப்படுறோம், யோசிக்கிறோம். சகோதரர்களே, தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கி இருக்கிறான் அல்லாஹ், இவ்வளவு சொத்து செல்வங்களை தந்திருக்கிறான், எல்லா விலங்குகளையும் எங்களுக்கு அழகாக்கி தந்திருக்கிறான். இதுக்கு பின்னால் இந்த மண்ணுக்கு கீழ் இறைவனத்தில் செலவழிக்கிறோம். நாங்க தாய் தந்தையிடத்தில் இருந்து வந்தோம், தாய் தந்தைகள் பராமரித்தார்கள், இப்பொழுது எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பராமரித்துக் கொண்டிருக்கிறோம், உற்றார் உறவினர்களுடைய அந்த அன்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மரணத்துக்கு பின்னால் இறைவனோடு செல்ல இருக்கிறோம். இறைவனை பாதுகாப்பான், இறைவனை பாதுகாப்பான், இறைவனுக்கு சுவர்க்கத்தை தருவான், இறைவனுடைய பாவத்தை மன்னிப்பான். பயம் இருக்கக்கூடாது, மௌத்துக்கு பயம் இருக்கக்கூடாது, தயாராக இருக்க வேண்டும், அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைத்துக் கொள்ள வேண்டும். ரசூல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸில் சொல்கிறான், அன இந்த லன்னி அபதி பி ஃபல்யظن பிமா ஷா, நான் என்னுடைய அடியானுடைய எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கிறேன், அவன் எப்படி எண்ணுகிறானோ அப்படி நான் அவனுக்கு அமைத்துக் கொடுக்கிறேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யமூத்தன்ன அஹதுக்கும் ஹத்தா யுஹ்சின தன்ன பில்லாஹ், யாருமே மரணிக்க வேண்டாம் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர, நல்லெண்ணத்தோடு தான் மரணிக்க வேண்டும். ஆதரவோடு மரணிக்கும் பொழுது நான் அல்லாஹ்விடத்தில் செல்ல இருக்கிறேன், தைரியமாக என்னை மன்னிப்பான், என்னை பாதுகாப்பான், எனக்கு சுவர்க்கம் தருவான்.
என்ற எண்ணத்தோடு மரணிக்க வேண்டும். فإن حسن الظن بالله அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொள்வது சமனுல் ஜன்னா சுவர்க்கத்தினுடைய விலை. சுவர்க்கத்துக்கு ஒரு மூமின் கொடுக்கக்கூடிய விலை அவருடைய கடைசி மரண தருவாயில் அல்லாஹ் மீது நல்ல ஆதரவு வைப்பது, நல்லெண்ணம் வைப்பது என்பதை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுவர்க்கத்துடைய விலை என்ன? சுவர்க்கத்துடைய விலை, இறைவனுக்கு சுவர்க்கத்துக்கு கொடுக்கக்கூடிய விலை என்ன? அல்லாஹ் மீது நல்ல ஆதரவு வைப்பது. அவரிடத்திலே நல்லெண்ணம் வைத்து நாங்கள் மரணிக்கக்கூடிய நிலை தான் என்று அண்ணல் பெருமானார் சொன்னார்கள். இன்னொரு விஷயம்தான் சூல் ஹாத்திமா, கடைசி நேரம் கெட்டதாக அமைகிறது, நல்லதாக அமைகிறது. சகோதரிகளே, ரசூல் சொன்னார்கள், இன்ன ரஜுல லா யஅமலு ஸமான தவீல் பிஅமலி அஹ்லில் ஜன்னah. ஒரு மனிதன் நீண்ட காலமாக சுவர்க்கத்துடைய அமலாகவே செய்து கொண்டிருக்கிறார். தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ், தஹஜ்ஜுத், துஆ, இஸ்திக்பார், குர்ஆன் திலாவத், உம்ரா, இப்படியான பல அமல்களை நீண்ட நாட்களாக செய்து வந்து கொண்டே இருக்கிறார். ثم يختم له عمله بعمل اهل النار. இவர் நரகத்து நரகவாதி என்பதை கடைசி நேரத்தில் அல்லாஹ் உறுதி செய்கிறார். அன்பானவர்களே, நல்ல அமல் செய்யக்கூடிய மனிதன், நீண்ட நாள் அமல் செய்து வரக்கூடிய மனிதன் என்கிறான், நான் சிறந்தவன், நான் மூமின். பாவி, இவன் தொழாமல் இருக்கிறான், ஜகாத் கொடுக்காமல் இருக்கிறான், இவன் மோசமாக இருக்கிறான் என்று வாய் நிறைய கூச்சம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த பேசுற மனுஷனை கூட ரசூலுல்லாஹ் சொல்லல, அழகான முறையில நீண்ட நாட்களாக அமல் செய்து வந்து கொண்டிருக்கிறான். கடைசி நேரம் அவனுக்கு நரகவாதி என்று அவனுக்கு அங்கு எழுதப்படுகிறது. இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், அவனுடைய ஏடு அவனுக்கு எழுதப்பட்ட தக்தீர் முந்தி விடுகிறது, அவன் நரகவாதியாக மரணிக்கிறான். கருத்து பெருமானார் சொன்னார்கள். சகோதரிகளே, நல்ல அமல் செய்வதோட நல்லெண்ணம் வைப்பதோட மிக பிரதானமான விஷயம் என்ன தெரியுமா? ஹுஸ்னுல் ஃபாத்திமா. யா அல்லாஹ், என்னுடைய இறுதி நேரத்தை கனிவோடு, நல்லெண்ணத்தோடு, நல்ல முடிவோடு என்னை பிடுங்கிறியா அல்லாஹ். என்னுடைய மரணத்தை நல்ல முடிவாக, இறுதி முடிவு நல்லதாக ஆக்கிவிடியா அல்லாஹ் என்று ஒவ்வொரு மனிதனும் இறைவனத்திலே கெஞ்சி பயந்து நடுங்கி கண்ணீர் விட்டு அழுது செய்யணும். ரசூல் அதிகமாக துஆ செய்யார். ஹுஸ்னுல் ஃபாத்திமா, நல்ல முடிவை தாயா அல்லாஹ், இறுதியை நல்லதாக ஆக்கிவிடியா அல்லாஹ். இந்த உலகத்தை விட்டு நான் போகக்கூடிய நிலையை இறுதியா நல்லதையா நல்ல மாதிரியா ஆக்கி தந்திரியா அல்லாஹ்னு சொன்னார்கள். அதே ஹதீஸோட ரசூல் சொன்னார்கள், வ இன்ன ரஜுல லா யஅமலு ஸமான தவீல், நீண்ட காலமாக அமல் செய்து வருகிறான் ஒரு மனிதன், அமல் அகலினார், நரகத்தினுடைய அமலாக, மோசமான அமலாக, பாவகாரிகள் இருந்து கொண்டிருக்கிறான். சும்ம யுக்திம் லஹு பிஅமலி அஹ்லில் ஜன்னah, அவன் கடைசி நேரத்தில் சுவர்க்கவாதியாக மரணிக்கிறான் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிமில் பதிவாக்கக்கூடிய ஹதீஸ். எனவே அன்பானவர்களே, நாங்க அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைக்கணும், இறுதி முடிவு நல்லதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் அதிகமாக நாங்கள் பிரார்த்தனையில துஆவில ஈடுபட வேண்டும். சகோதரர்களே, சில நபிமார்கள் மலக்குல் மௌத் இடத்தில் கேட்டாங்க, அமா லக ரசூலுன் துகத்திமுஹு பைன யதை லியகூன الناس ஹர்ரன் அலா பின். நீங்க உங்களுடைய வருகைக்கு முன்னால் சில முன்னெச்சரிக்கைகள், ஒரு முன்னறிவிப்புகள் இருக்கக்கூடாதா? உங்களுடைய இந்த இறுதி வருகைக்கு முன்னால் இருக்கக்கூடாதா என்று மலக்குல் மௌத்தை பார்த்து கேட்டார்கள். சொன்னார்கள், நான் இருக்கிறது. வல்லாஹி ரசூலுன் கதீரா, அதிகமான, ரொம்ப அதிகமான முன்னறிவிப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது, ரசூல்மார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யார் மலக்குல் மௌத் சொல்கிறார்கள்? அல் அம்ரால், நோய்கள், நோய் ஏற்படுகிறது, இது ஒரு முன்னறிவிப்பு. ஒரு மனிதன் அந்த வயோதிபத்தை அடைகிறான், தலை நரைக்கிறது, இதெல்லாம் ஒரு முன்னறிவிப்பு. அவனுக்கு கஷ்டங்கள், நோவினைகள் ஏற்படுகிறது. அவருடைய பார்வை, கேள்வியிலே குறை ஏற்படுகிறது. இப்படியெல்லாம் பல ரசூல்மார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே எல்லாம் மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய மௌத்தின் பக்கம் அவன் சிந்தனையை ஊட்டிக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அவன் ஞாபகப்படுத்தி இதிலிருந்து அவன் படிப்பினை பெறவில்லை என்று சொன்னால், அவன் தௌபா செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால், கடைசி நேரத்தில் நான் வருவேன், உனக்கு
நான் முன்கூட்டியாக ரசூல்மார்களை நான் அனுப்பவில்லையா? ஒன்றுக்கு பின்னால் அந்த முன்னறிவிப்புகளை நான் அனுப்பவில்லையா? வனதீரன் பாத நதீர், எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களையும் நான் உனக்கு தரவில்லையா? எனக்கு பின்னால் எந்த ரசூலுமே கிடையாது, எந்த முன்னறிவிப்பும் கிடையாது, எனக்கு பின்னால் எந்த விதமான சந்தர்ப்பமும் கிடையாது. யார் சொல்றாங்க? மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சகோதரர்களே, இப்படியான ஒரு நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். மரணம் என்பது வாலிபத்தில் ஏற்படும், வயோதிபத்தில் ஏற்படும், எந்நேரத்தில் ஏற்படும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மனிதன் தயாராக இருக்க வேண்டும், இறைவன் பக்கம் தயாராக இருக்க வேண்டும். நான் தயார், மௌத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். சகோதரர்களே, இன்னைக்கு மனிதனுடைய உயிர் என்பது மிக துச்சமாக இருக்கு. சும்மா எறும்ப கசக்கி வீசிட்டு போற மாதிரி வீசிட்டு போறோம். உலகத்தில் நாங்க பார்க்கிற இன்னைக்கு கொலைகள், இது கடைசி காலம். கசரத்தல் கத்தல், அதிகமான கொலைகள் நடக்கும், ரத்த ஆறுகள் ஓடும். பார்க்கிற வெற்றி நாடுகள்ல ஓடிக்கொண்டு ரத்த ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கு. சகோதரர்களே, கடைசி காலம் மிக சமீபத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்க எல்லாரும் தயாராக வேண்டும். நாங்க முழுமையாக தயாராகுவது என்னுடைய வீட்டுக்குண்டான தயாரிப்பு, தொழிலுக்குண்டான தயாரிப்பு, மனைவி மக்களுக்கு உண்டான தயாரிப்பு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டான தயாரிப்பு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இன்னைக்கு சகோதரிக்கக்கூடிய நாங்க எவ்வளவு பேர்டையும் மலக்கல் மௌத் வந்து கேட்டால், நீ யார் மௌத்தாக தயாராக கேட்டால், ஆனால் ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன், நீங்க கூட சந்தர்ப்பம் தருகிறேன்னு கேட்டால், நாங்க எல்லாரும் என்ன சொல்ல போறோம்? புள்ள குட்டியை பார்க்கணும், உம்மா அப்பா பார்க்கணும், நாட்டுக்கு போயிட்டு குடிக்கிறீங்க, நாட்டுக்கு போய் இறங்கியே குடிக்கிறீங்க. அப்படி ஆசையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதான் மகள். கடைசி காலம் பணத்து மீது போகும். நாங்க எங்க இருந்தாலும் மௌத்துக்கு தயாராக இருக்கணும். இது சந்தர்ப்பம் கொடுக்கப்பட போவதும் இல்லை, நாங்க சந்தர்ப்பத்தை அல்லாஹ்விடத்தில் வேண்டி கிடைக்க போவதும் இல்லை. அன்பான சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு அன்சார் சஹாபியுடைய மரண தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மலக்கல் மௌத்தை காண்கிறாங்க. ஃபகால லஹு, அவருக்கு நபி சொன்னார்கள், எல்ஃபுக் பி சாஹிபி, என்னுடைய தோழரோடு மென்மையாக நடந்து கொள் மலக்கல் மௌத்தே சொல்றார்கள். ஃபஇன்னஹு முஃமின், அவர் மூமினான மனிதராக இருந்து கொண்டிருக்கிறார். ஃபகால மலக்கல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா முஹம்மத் திப் நஃப்ஸா, உன்னுடைய ஆத்மாவை நீ அமைதிப்படுத்திக் கொள், உன்னுடைய ஆத்மாவை மனமாக்கிக் கொள், தைரியமாக்கிக் கொள். வகர் ஐனா, உன்னுடைய இரு கண்களுக்கும் கண் குளிர்ச்சி ஏற்படட்டும். ஃபஇன்னி பிகுல்லி முஃமினின் ரஃபீக், நான் அனைத்து மூமின்களோடும் மென்மையாகவே நான் நடந்து கொள்வேன். மலக்கல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அனைத்து மூமின்களோடும் மென்மையாகவே நடந்து கொள்வேன். வலம் அன்னமா மின் அஹ்லில் பைத், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய குடிசையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், பெரும் மாடியாக இருக்கலாம், வரா ஷாரின் பிபர், அது கடல்ல பிரயாணம் செய்யக்கூடிய வீடாக இருக்கலாம், கடல்ல பல மாதமாக பிரயாணம் செய்யக்கூடிய கப்பலாக இருக்கலாம், வலா பஹர் வலா பர், எங்காக இருந்தாலும் இல்லா வஅன அத்தஸஃபஹும் ஃபீ குல்லி யௌமின் 5 மர்ராத், ஒவ்வொரு நாளும் 5 விடுத்தம் அவர்களை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் வந்து கொண்டிருக்கிறோம், சமூகமாக கொண்டிருக்கிறோம். சமூகமாக எப்படி தெரியுமா? ஹத்தா, எதுவரையில் என்று சொன்னால், லஅன அஅரிபு பிஸகீரிஹிம் வ கபீரிஹிம், இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, பெரியவங்க எத்தனை பேர், சின்னவங்க எத்தனை பேர், நோயாளி எத்தனை பேர், எல்லா விவரங்களையும் ஒவ்வொரு நாளும் 5 விடுத்தம் ஒவ்வொருத்தருடைய வீட்டையும் நாங்கள் சோதனையிட்டுக் கொண்டிருக்கிறோம், பரிசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று மலக்கல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். அன்பானவர்களே, மலக்கல் மௌத் எங்களை பிடுங்குவது, எங்களுடைய உயிரை எடுப்பதற்காக அவர்கள் எங்களை பரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன தயாராக இருக்கிறேன்? நான் ஒரு நாள் இந்த சென்ற 7 நாளில், போன ஜும்மாவிலிருந்து இந்த ஜும்மா வரும் வரை யாகிடும், இந்த 7 நாளுக்குள்ளாக எத்தனை விடுத்த மௌத்தை பற்றி சிந்தித்திருக்கிறேன், எத்தனை விடுத்த மௌத்துடைய சிந்தனை உருவாகி இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய பாவத்தை மன்னித்து நல்ல மௌத்தை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வஸல்லம். அம்மா பஅத்.
புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். ஸலாத்து ஸலாம் எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அல்லாஹ் தக்வாவை கொண்டு ஆக்கிரமித்திருக்கின்றேன். அன்பானவர்களே, ஒரு நல்ல மனிதனுடைய ரோகம் கொடுக்கிற நேரத்தில் அபிதுள்ளத்தில் அறிவிக்கின்றார்கள். ராமத்துடைய மலாய்க்கமர்கள் வருவாங்க, வெண்ணிறமான பட்டை கொண்டு வருவாங்க. அதிலே இவருடைய நீ அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை அடைந்த வண்ணமாக நீ வெளியாகுவாயாக என்று சொல்வார்கள். அல்லாவுடைய கோபத்தை விட்டும் தூரமாகி அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை அடைந்த வண்ணமாக நீ இந்த ரூஹை வெளிப்பட என்று சொல்வார்கள். அது கஸ்தூரியை விடவும் மிக நறுமணம் உள்ளதாக அந்த ரூஹ் வெளியாகும். இந்த ரூஹை முதல் வானத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்கும் பொழுது அவர்கள் முதல் வானத்தை திறப்பார்கள். திறந்து பார்க்கும் பொழுது இதனுடைய மனம் தான் எவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த ரூஹனுடைய மனம் எவ்வளவு நறுமணம் உள்ளதாக இருக்கிறது என்று அந்த மலக்கள் எல்லாம் பூரிப்பார்கள். அவர்கள் எல்லாம் சந்தோஷம் அடைவார்கள். ஒரு கெட்ட மனிதனுடைய ரோகை பிடுங்கும் பொழுது துருவாடை உள்ளதாக நீ அல்லாஹ்வுடைய அஸாபின் பக்கம் நீ வெளியாக என்று சொல்லப்படும். அப்படி வெளியாகி முதல் வானத்தை நோக்கி செல்லும் பொழுது இது எவ்வளவு துருவாடை உள்ளதாக இருக்கிறது, மிக மோசமான கெட்ட வாடையாக இருக்கிறது என்று அந்த மலக்குகள் எல்லாம் வேதனைப்படுவார்கள் என்பதை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தந்தார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் மரணத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். மரணத்துக்கு உண்டான அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும். அதுக்கு முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். மாத்திரமல்லாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மையத்தும் கபரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மையத்தும் முன் சென்ற எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய தாய் தந்தைகள் எங்களுடைய துஆவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களிடத்திலிருந்து, சகோதரிடத்திலிருந்து, பிள்ளைகளிடத்திலிருந்து, தாய் தந்தையிடத்திலிருந்து எனக்கு துஆ செய்வார்களா, எனக்கு என்னுடைய விமர்சனத்துக்கு என்னுடைய இந்த நிலையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு துஆ செய்வார்களா என்று எதிர்பார்த்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அண்ணல் பெருமானார் சொன்னார்கள். அப்படி துஆ செய்து சதகா தான தர்மங்கள் செய்து அவர்களுக்கு சேர்க்கப்பட்டால் நான் என்னுடைய தந்தைக்காக வேண்டி துஆ செய்கிறேன், யா அல்லாஹ் என்னுடைய தந்தையுடைய கபரை வெளிச்சமாக்கிடுவாயாக, விசாலமாக்கிடுவாயாக, பிரகாசம் உள்ளதாக ஆக்கிடுவாயாக என்று நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். இதன் ஊடாக அவர்களுக்கு எப்படி சந்தோஷம் வருகிறது தெரியுமா? அஹப்பு இலைஹி மினத் துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்கள் கிடைப்பதை விடவும் பெரும் சந்தோஷம் கபருல மனிதனுக்கு. வ இன்ன ஹதாயல் அஹ்யாஇல் அம்வாத், இந்த மரித்தவர்களுக்கு உண்டான எங்களுடைய ஹதியாக்கள் என்ன தெரியுமா? அத்துஆ, துஆ வல் இஸ்திக்ஃபார், துஆ செய்வதும் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவதும். அன்பானவர்களே, என்னுடைய தந்தை மன்னரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவருக்காக வேண்டி நான் எத்தனை துஆக்களை செய்திருக்கிறேன். அவருக்கு இந்த உலகம் கிடைப்பதை விட, இந்த உலகத்தில் தங்கம், வைடூரியம், முத்துக்கள், பெரும் பெரும் படிப்புகள், செல்வங்கள், பெரும் ஆட்சிகள், ஆயுதம், இன்றைக்குள்ள ஆயுதம், இவைகள் அனைத்தை விட ஒரு சிறந்ததாக அவர் கண்டு சந்தோஷப்படுகிறாரே. என்னுடைய துஆவினூடாக நான் என்னுடைய தந்தைக்கு என்ன துஆவை சமர்ப்பித்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சிந்திக்க கடமைப்பட்டேன். சகோதரர்களே, ரசூல் சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே, ஒரு மனிதன் மரணிச்சாக்க எல்லா செயலும் முடிஞ்சிடும். அவர் கபரிலிருந்து வந்து வெளியில வந்து தொலை இயலாது, ஒன்றுமே செய்யலாம். அதோட முடிஞ்சு, மூச்சு முடிஞ்சா முடிஞ்சு, அதோட முடிஞ்சு. அன்பானவர்களே, இவருடைய சில அமல்கள் போகும். என்ன தெரியுமா? சதகத்துல் ஜாரியா, நிரந்தரமா செய்யப்பட்ட சதகத்துல் ஜாரியா. அவ் இல்முன் யுன்தஃபு பிஹி, பிரயோஜனம் உள்ள இல்மை கற்றுக் கொடுத்தோ, அது உண்டான வசதிகள் செய்து கொடுத்தோ, இப்படியான சதகத்துல் ஜாரியா. அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, அந்த தந்தைக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு பிள்ளை இந்த உலகத்திலே சம்பாதித்து விட்டு செல்கிறார். இது இந்த பிள்ளையுடைய துஆ, இவன் செய்யக்கூடிய நன்மை
இதெல்லாம் வந்து கொண்டிருக்கும் என்று அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் கேட்டா 2 புள்ள 4 புள்ள 5 புள்ள ஓட வயசு எல்லாம் இப்ப 50 உள்ளுக்கு எல்லாம் 30 தாண்டிங்க. 1 2 தப்பி எல்லாம் 30 தாண்டி. என்னுடைய தகப்பனை கபரிலே நான் என்னுடைய தந்தைக்கு துஆ செய்யக்கூடிய நிலை இருக்கிறேனா? அதே நேரம் என்னுடைய இந்த சிறு பிஞ்சுகளுக்கு வாப்பா அப்பாவுடைய துஆ செய்யணும்பா என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறேனா? நான் செய்வதை கண்டிருக்கிறானா? பள்ளிக்கு கூட அவனை இழுத்து வந்து சப்பலை தொழுது விட்டு ஒரு இடத்தை உட்கார்ந்து நான் துஆ செய்தேன். மகன், நான் செஞ்சது யாருக்கு தெரியுமா? உன் அப்பாவுக்கு செஞ்சு வாப்பா, நீ துஆ செய்யணும், நீ உன் அப்பாவுக்கு துஆ செய்யணும், எனக்கு நீ துஆ செய்யணும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறேமா? சகோதரிகளே, சவுதியில் எத்தனை வருஷம்? 20 வருஷம் 25 வருஷம் எல்லாம். ஆனா வீடு வாசல் வசதி பிள்ளைக்கு எந்த குறையும் கிடையாது, மனைவிக்கு குறை கிடையாது, வீட்டில குறை கிடையாது. ஆனால் இவை ஒன்றுமே கபருக்கு வர போறதில்லை. என்னுடைய பிள்ளைக்கு நான் துஆ செய்யக்கூடிய பண்பை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் சகோதரர்களே. இல்லண்டா உலகத்துல 20 வருஷம் வாழ்க்கை இங்க வேஸ்ட் பண்ணி மறுமையில நாங்க வேஸ்டாக மாறிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். என்னோட பிள்ளைக்கு போன் பண்ற நேரத்திலேயோ நாட்டுக்கு போன நேரத்திலேயோ துஆ செய்ய கற்றுக் கொடுக்கணும் சகோதரர்களே. இந்த துஆ நம்ம செய்யக்கூடிய ஹதியா, அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதனுக்கு மௌத்தானதுக்கு பின்னால 3 விஷயங்கள் அவனை பின்தொடர்ந்து செல்கிறது. ஆனால் 2 வந்துருது. உறவு, அவனுடைய சொத்தெல்லாம் நின்றுடுது. ஆனால் அவனுடைய அமல் மாத்திரம் தான் அவனோடு சங்கமமாகிறது என்று அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, இன்னொரு விஷயம் நமக்கு தெரியாது. கபருக்கு நடக்கிற விஷயத்தை ரசூல் சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்னக லதஸத்தக் அன் மையிதிக் பிஸதகத்தின் ஃபயுஜீபு பிஹா மலக்கும் மினல் மலாயிகா. நீ ஒரு சதகா செய்கிறாய், இந்த சதகாவை ஒரு மலக்கு எடுத்துக் கொண்டு வருகிறான். லதஸத்தக் அன் மையிதிக், உன்னுடைய மரணித்தவர்களுக்காக வேண்டிய சதகா செய். அந்த சதகாவை ஒரு மலக்கு எடுத்து வருகிறான். பிரகாசம் உள்ள ஒரு தட்டிலே ஏற்றிக் கொண்டு அந்த மலக்கு வருகிறார். அந்த கபருடைய வாயில நின்று சொல்கிறார், இந்த கபர்வாசியே கது அஹ்தௌ இலைக், உன்னிடத்திலே ஹதியா வந்திருக்கிறது, உனக்கு ஹதியா வந்திருக்கிறது. ஹாதில் ஹதியா, இதுதான் உனக்காக வேண்டி தான தர்மங்கள் செய்து தரப்பட்ட ஹதியா என்று இந்த உலகத்திலே இருந்து தன்னுடைய தந்தைகளுக்காக, சகோதரர்களுக்காக, என்னுடைய உறவுகளுக்காக செய்யப்பட்ட சதக்காவை கொண்டு சங்கமம் செய்கிறார்கள் அந்த மலக்கு. இதை ஏற்றுக்கொள் என்று அந்த மலர் அந்த கபர்வாசியிடத்தில் சொல்லப்படுகிறது. அவருடைய கபரில் எடுத்து அவர் சொல்கிறார், அவருடைய கபர் அங்கு விசாலமாகிறது. அதில் அவருக்கு பிரகாசம் கிடைக்கிறது. அந்த மயது சொல்கிறது, ஜஸல்லாஹு அஹ்லி அன்னி கைரல் ஜஸா, அல்லாஹ் என்னுடைய குடும்பத்துக்கு சிறந்த கூலியை கொடுப்பானாக என்று சந்தோஷப்படுத்தி வாசிக்கிறார்கள் அவர்கள். அன்பானவர்களே, கபர்வாசிகளுடைய நிலை, நாம் மரண சிந்தனையோட நாங்க பல விஷயங்களை சிந்திக்கிறோம். நான் செஞ்சா என்னோட பிள்ளை எனக்கு செய்வான், எனக்கு செய்வான். அன்பானவர்களே, இந்த கபருடைய நிலை மிக மோசமான நிலையாக மாறாமல் எல்லாரும் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். இந்த கபரு சொல்கிறது, நான் தனிமையான வீடு, நான் தனிமையின் வீடு, நான் மண் வீடு, பெரும் மாளிகை இல்ல, டைல்ஸ் இல்ல, காப்பட் இல்ல, புழு பூச்சிக்கள் நிறைந்த வீடு நான். பெரும் பெரும் கொடிய மிருகங்கள் கொண்ட வீடாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னிடத்துல பெரும் பெரும் விசஜந்துக்கள் கொண்ட மிருகங்கள் என்னோட இருந்து கொண்டிருக்கிறது. எது சொல்லுது? இதெல்லாம் இந்த கபர் சொல்லுகிறது. ஒரு மூமின் அடக்கம் செய்யப்பட்டால் காணல் ஒரு கபரு மர்ஹபா வஹபலா,
ஒரு மூமியை வர வைக்கிறது என்னன்னு சொன்னார்கள். வசிர்த்த இளைய பரசரா ஐய அணிவிக், நீ என்னிடத்தில் நல்லவனாக வந்து சேர்ந்திருக்கிறாய், என் மீது நடந்தவர்கள் மிக சிறந்தவனாக நீ இருக்கிறாய் என்று சொல்கிறது. ஒரு மோசமானவன் சென்ற பொழுது நீ எனக்கு மீது மிக மோசமானவனாக நீ நடந்தாய், உனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, உனக்கு எந்த விமர்சனமும் கிடையாது என்று அந்த கபரு சொல்கிறது என்பதை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொல்லி சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த கபரு வானாண்டு எழுதியும் எங்களால அதை விட்டு தப்பிக்க முடியாது. உலகத்துல கூக்குரலிட்டு தப்பிக்க முடியாது. என்ன சக்தியை கொண்டும் எங்களால் அந்த கபருக்கு போகாம செய்ய முடியாது. சகோதரிகளே, அரசன் தான் செத்தாலும் அவன் கீழே தான் போகணும், ஆண்டு செத்தாலும் மண்ணிற்கு கீழே தான் போகணும். எவ்வளவு அன்பான மனைவியாக இருந்தாலும் அடக்குங்க சொல்லுவான். வச்சுக்கோன்னு சொன்ன சத்தம் கிடையாது, வச்சுக்கொள்ள போவதும் இல்லை. ஒரு நாளைக்கு மேல இருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியாவால இவளுக்கு நாசமாகும். எனவே அன்பான சகோதரிகளே, இந்த கபருடைய வாழ்க்கை மிக மோசமான வாழ்க்கையை விட்டு உங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த கபருடைய வாழ்க்கை நிஜமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் விமர்சனம் கொண்டவனாக நாம் மாற வேண்டும். ஒரு ரசூல் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்தபடியாகவும் ஒரு சுவர்க்கத்தின் சுவடியாக மாறும் கபரு அல்லது நரகத்துடைய குழியாக மாறும். ரசூல் சொன்னார்கள், கபருக்கு பேசும், கபரு பேசும், மனிதனே நீ எப்படி என்னை மறந்து வாழ்ந்தாய்? பூமிக்கு மேல் கிடைத்த உறவை உண்டு கொண்டு உடுத்து கொண்டு மனைவி அனுபவித்துக் கொண்டு நீ என்னை மறந்து வாழ்ந்தாயா? எப்படி மறந்தாய்? எப்படி மறந்தாய்? அம்மா அறிந்த அன்னி வைத்து உனக்கு தெரியாதா? புழு பூச்சிகள் நிறைந்த வீடாக இருக்கிற என்பது உனக்கு தெரியாதா? தனிமையின் வீடு என்பது உனக்கு தெரியாதா? இந்த விசஜந்துக்கள் நிறைந்த வீடு என்பது உனக்கு தெரியாதா என்று மனிதனிடத்திலே பேசும் என்று அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவேதான் இந்த இருளான, இந்த மோசமான இந்த வீட்டை விட்டு மல்லாங்களை பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த கபருடைய வேதனையோ இந்த சக்கராத்து நிலையை விட்டு யாரும் தப்ப முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மலக்கல் மௌத்தை பார்ப்பது வாளால் 1000 விடுத்தம் வெட்டக்கூடிய வேதனை போன்றது என்று சொன்னார்கள். ஏன்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கேட்கப்பட்டது, நீங்க எப்படி உணர்றீங்கன்னு சொல்லி சொன்னார்கள், பச்சையோடு உயிரோடு இருக்கக்கூடிய ஆட்டினுடைய தோலை உரித்தால் அது எவ்வளவு வேதனைப்படுமோ, நோய்ப்படுமோ, அவ்வளவு அதை விடவும் மோசமான ஒரு கட்டம் தான் இந்த சக்கராத்துடைய நிலைமை என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, கொஞ்சம் ஒரு பிளேடால கிழிச்சிட்டு சொன்னா அவர் படுற பாடு துடிக்கிற துடி. ஆனா முழு உடலில் உள்ள அந்த தோலை உரிக்கும் பொழுது எவ்வளவு வேதனை வருகிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும். அதை போன்று வேதனை உள்ளது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சக்கராத்துடைய நிலைமை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த கபருடைய வேதனை மிக மோசமான வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னால் எந்த மனிதர்களையும் விட்டு வைக்கிறது இல்லை. எந்த அளவுக்கு சொன்னால் எங்களுடைய ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு சம்பவத்தை பார்க்கும் பொழுது அவருடைய மௌத் அவர்களை கொண்டு அவருடைய கபரில் கொண்டு வைக்கும் பொழுது அவர்களை எலும்போடு எலும்பு நெருக்குகிறது. அவரை எலும்போடு எலும்பு ஒன்று சேரும் அளவு அவை நெருக்குகிறது அந்த கபருடைய வேதனை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த மனிதனுடைய மரணத்துக்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய அரசு நடுங்கியது. ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மனிதனுடைய மரணத்துடைய செய்தியை கேட்டு வானத்துடைய கதவுகள் திறந்தது. وشهد 70,000 من الملائكة 70,000 மலாயிக்கமார்கள் இந்த மனிதனுடைய ஜனாசாவுக்கு வந்தார்கள். இவருடைய ஜனாசாவுக்கு கலந்து கொண்டார்கள். அவரை ஒரு நெருப்பு நெருக்கியது. அதுக்கு பின்னால் அவர் விட்டது. சகோதரர்களே, நான் என்ன செய்திருக்கிறேன்? இந்த கபருடைய பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி என்ன பாதுகாப்பு செய்திருக்கிறேன், தற்பாதுகாப்பு செய்திருக்கிறேன். என்னுடைய என்ன அமல் இருக்கிறது. சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் ஹதீஸ்ல சொன்ன பாத்தீங்களா, ஷாப் அந்த வாலிபனுடைய நிலைமை. யா அல்லாஹ், அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அர்ஜுல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கிறேன். வ அகாஃபு துனூபி, நான் பாவத்தின் மீது பயப்படுகிறேன், பாவத்தை கண்டு பயப்படுகிறேன். சகோதரர்களே, எங்களுக்கு மௌத்தாவதுக்கு என்ன தெரியும் பயம்? நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? ஜீரோ, எல்லாமே ஜீரோ. எனக்கு போக பயம். அந்த கபர் எப்படி இருக்குமோ,
எனக்கு விசாலமாகுமோ, என்னை நெருக்குமோ, இருளாகுமோ, அந்த விஷத்தந்திக்கு கொட்டுமோ, பயம். ஆனா அவருக்கு மெமரியில கென்பமா தெரியும் போத்தாவாரு செய்தி இருந்தா கேட்டா என்ன சொல்லுவாரு? பயம். என்ன பயம்? ஒன்றுமில்லை நடந்தது. கட்டு சாதனம் கிடையாது. எனவே அன்பானவர்களே, அந்த சாது பின் முஆத் ரலியல்லாஹு கூட இது விட்டு வைக்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இந்த கபருடைய வேதனையிலிருந்து தப்பக்கூடிய ஒரு மனிதர், விதிவிலக்கான ஒரு மனிதர் இருப்பாராக இருந்தால் நஜா மின்ஹா அஹது மின்ஹா சாத் பின் முஆத். முஆத் ரலியல்லாஹு தப்பிக்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் பாதுகாப்பானாக. இந்த சக்கராத்துடைய நிலைமை நல்லதாக ஆக்கி வைப்பானாக. மரணத்திலே சிந்தனையை ஊட்டக்கூடிய நிலைமைகளை எங்களுக்கு தருவானாக. அடிக்கடி மரணத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மரணத்திலே எங்களுடைய மரண தருவாயிலே கனிமாவோடு மன்னிக்க தோல்வி செய்வானாக. அந்த நேரத்தில் எங்களுடைய முடிவை நல்லதாக ஆக்கி தருவாயாக. உன் மீது ஆதரவு கொண்டவனாக, என்னுடைய பாவத்தின் மீது பயந்தவனாக நல்ல முறையில் சிந்தத்துக்கு பாதுகாத்து தருவாயாக. அவருடைய விசாலத்தை தருவாயாக, பராதி தருவாயாக. ஆமீன் ஆமீன்.